வழங்கப்படுகிறது. பண்டு காமரானவாறும் பாவையர் வாயமுதம் உண்டவாறும் வாழ்ந்தவாறும் ஒக்க உரை திருமி தண்டுகாலான் ஊன்னி ஊன்னி தள்ளி நடவாமுன் வண்டு வாழும் தண்டுராயான் பதறி வணங்குதுமே. திருமங்கையாழ்வார் பதரிகாசிரம பெருமாளுக்காக 20 பாசுரங்களை சமர்ப்பித்தார். அதிலே நாம் காமசுகத்துக்கு ஈடுபடுவதை விட எவ்வளவு உயர்ந்ததெல்லாம் இருக்கிறது தெரியுமா? உடல் இன்பத்தை விட ஆத்மாவின் இன்பம் உயர்ந்தது. ஆத்மாவின் இன்பத்தை விட பரமாத்மாவை அனுபவிப்பது சாலச் சிறந்தது. அதைவிட சிறப்பானது மற்றொன்னில்லை. ஆனால் இவ்வளவு காலமும் எப்படி கழித்து விட்டேன்? பண்டு காமரானவாறும் பாவையர் வாயமுதம் உண்டவாறும் வாழ்ந்தவாறும். இப்படி வாழ்ந்தார்கள், அப்படி வாழ்ந்தார்கள் என்று எத்தனையோ பேர் கொண்டாடப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்ந்தது அத்தனையும் ஒரு நீர்க்குமிழியைப் போலே தற்போது காணாமல் போயிற்று. வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை முக்குளில் மாய்ந்து மாய்ந்து என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். இவ்வளவு சிறந்தவன், உடல் அழகானவன், என்னென்ன வீரம் தீரம் செயல்கள், எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிட்டார், எப்படி பெண்களுக்கெல்லாம் மன்மதனைப் போல் இருந்தார் என்று பெயர் பெற்று பலர் இருந்திருக்கலாம். அவர்கள் அனைவரும் கடைசியில் எப்படி இழந்தார்கள், இன்று எப்படி ஏசப்படுகிறார்கள்ங்கிறது அவரவர்களுக்கு தெரியும். பண்டு காமரானவாறும் அந்த காலத்திலிருந்து காமசுகத்துக்கு ஆசைப்பட்டேன். பாவையர் வாயமுதம் உண்டவாறும், பாவையர்கள் பெண்கள், அவர்களுடைய இதழ்களோடே சுவை அமுதத்தை ஆசைப்பட்டேன். வாழ்ந்தவாறும், இதுதான் வாழ்க்கை நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒக்க உரைத்து இருமி நாள் கடந்தது, உடல் தளர்ந்தது, இருமல் பீரிட்டு கொண்டு புறப்பட்டது. வயசாயிடுத்தா தண்டு காலால் ஊன்னி ஊன்னி தள்ளி நடவாமுன். நாம் தண்டு கைத்தடி பிடித்து கொண்டு ஊன்றி ஊன்றி தள்ளி தள்ளி காலை இழுத்திழுக்க நடக்க ஆரம்பித்தோம். நிற்க முடியவில்லை, தள்ளாடினோம். ஓர் பெண்ணும் ஏறெடுத்து பார்க்க மறுக்கிறாள். ஊர்வசி போன்ற பெண்கள் வாசல்லையே இவ்வளவு நாளும் கிடந்தோம். ஆனால் இப்போது அவர்கள் தங்கள் வாசலில் இருக்க விட மறுக்கிறார்கள். பதரிகாசிரம பெருமான வணங்கிய திருமங்கியாழ்வார் திருந்தி இப்போது பழைய காலத்தை பட்டதை மற்றொரு பாசுரத்தால் சொல்றார். ஈசி போமின் ஈங்கிறேன் மின் இருமி இளர்த்தீர் என்ன பேசும் குவளையங் கண்ணியர்பால் நாசமான பாசம் விட்டு நன்னறி நோக்கருரில் வாசம் மல்கு தண்டுழாயான் வதறி வணங்குதுமே. வாசமுடைய அழகான மாலைகளை அணைந்திருக்கிற எம்பெருமான், பதரிகாசிரமத்து எம்பெருமான், அவன் திருவடிகளை பற்றுங்கோள். இந்த திருவடியில கிடக்கிறத விட்டுட்டு நீங்க எந்தெந்த காலில் கிடக்கிறீர்கள்? ஆரோரு பெண்ணுக்கு ஏங்கினான். அவளோ இவனை விடுத்து மற்றொருத்தனை பார்க்கிறாள். அவள் சொல்லுகிறாள், ஈசி போமின், என் வீட்டு வாசல்லையே இருந்தியானால் அப்ப அவன் எப்படி வருவான்? சற்று தள்ளி போய் நிற்கிறீரா? உம்மை இருமல் குலை நடுங்க வைக்கிறது. உம் உடம்பு நாற்றம் எம்மால் சகிக்க முடியவில்லை. ஈசி போமின் ஈங்கிறேன் மின் இருமி இழைத்தீர். உம்மை கண்ணு சுழல்றது, கண்ணில் இருக்கிற அழுக்கு எடுக்க முடியல, அத்தனை வயசாயிடுத்து. நீர் இரும ஆரம்பித்தா தொண்டக்குழி முழுக்க கோழதான் நிற்கிறது. உடம்புலோ ஒரே நாற்றம் அடிக்கிறது. இருமி இழைத்தீர் என்ன பேசும் குவளையங்கண்ணியர்பால். அப்படி ஒரு தீவனை பார்த்து வெளியில போ என்று வாசப்படியில் நெட்டி தள்ளுறா இல்லையா? உடனே நமக்கு கோவரணமா இல்லையா? தன்மானத்தோடே இப்படி கூறும் பெண்ணினிடத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, இனி காமசுகத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் என்று சொல்லிட்டு தானே விலகி போகணும். அப்படி போகாமல் அப்படி பேசும்போது அந்த பெண்ணு எவ்வளவு அழகா உதட்ட சுழிக்கிறா, எவ்வளவு வேகமா பார்க்கறா. இவன் இருக்கிறதே பிடிக்காமல் கண்களில் வெறுப்பை உமிழ்கிறாள், வாயில் வெறுப்பை கொட்டுகிறாள், மூக்கு விடைக்கிறது, கையால் போ போ என்கிறாள். ஆனா இவருடைய இந்த அங்க அடையாளத்தெல்லாம் பார்த்த இந்த ஆண்மகன் நம்ம வெளியில போன்னு சொல்லச்சே இவ கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு, வாயால் வெளியில போன்னு பேசச்சே வாய் எவ்வளவு அழகா இருக்கு, போன்னு கையால தடச்சே அந்த கை நம்மேல படுமான்னு எப்படி இருக்கு என்று இதற்கு போய் ஏங்கிக் கொண்டு கிடக்கிறானே. ஈசி போமின் ஈங்கிறேன் மின் இருமி இழைத்தீர் என்ன பேசும் குவளையங் கண்ணியர்பால் நாசமான பாசம் விட்டு. இப்படிப்பட்ட லோகத்தில் எத்தனை நாளைக்கு பாசம் வைத்திருக்க போகிறீர்கள்?
நாசமான பாசம் விட்டு நமந்தமர் யமதர்மராஜன் ஒரு நாள் வந்துள்ளான். அவனை கணிசியாமல் நன்னறி நோக்கரூரில் நல்ல வழியை பெருமான் திருவடிகளை அடையணும், நல்ல வழி போகணும் என்கிற ஆசை இருக்குமானால் வாசம் மல்கு தண்டுழாயான் வதறி வணங்குதுமே, தண்டுழாய் அணிந்திருக்கிற வதரிகாசிரம பெருமாளை வணங்குங்கோள் என்று சாதிக்கிறார். ஓர் முறை வதரியை வணங்கிவிட்டு வந்தாலும் எத்தனையோ காமசுகத்தில் ஆசை நமக்கு தீர்ந்து போகும். திருமங்கியாழ்வார் ஒத்துக்கிறார். இப்படித்தான் உலகத்தில் காமம் படுத்தும் தாண்டி இருக்கணும்னு அவர் சொல்றார். குலசேகராழ்வார் கிழியே சொன்னார் இல்லையோ, யா உண்டியே உடையே உகந்தோடும் மண்டலத்தோடும் கூடுவதே இல்லையான். இந்த மண்டலத்தோட நான் கூட போறதில்லை, இவர்கள்லாம் சோறு போட்டுவிட்டா திருப்தி, நல்ல ஆடை வாங்கி கொடுத்தா திருப்தி, இது எனக்கு திருப்தியே இல்லை. உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான். மாறனார் வரிவஞ்சலை காட்செய்யும் பாரினாரோடும் கூடுவதில்லையான். மாறனார் மன்மத தேவன், வரிவஞ்சிலை அவன் கையில் பிடிச்சிருக்கிற கரும்பு வில். மன்மதனுக்கு ஆட்படுவோம், ரதி தேவி காட்படுவோம். அவ கையில் இருக்கிற கரும்புவில் 5 மலர் கணைகள். அது எப்ப நம்ம பேர்ல பட்டு காம சுகத்துக்கு மயங்குவோம், எப்ப காதல் கூடும் காமம் கூடும் என்னே காத்திருக்கிறார்களே. காதல் வேண்டியதுதான், ஆனால் ஒருத்தி இடத்தே ஒருத்தனிடத்தே. அவர்கள் இருவரும் சேர்ந்து யாரை காதலிக்க வேண்டும்? பெருமானை. ஆக ஓர் ஆண் ஓர் பெண்ணை காதலித்து கடிமணம் புரிந்து இருவருமாக சேர்ந்து பிரஜைகளையும் உற்பத்தி பண்ண வேண்டும், தர்மத்தையும் பின்பற்றி நடக்க வேண்டும், பிரம்மத்தை தேட வேண்டும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பயன் என்ன? சாஸ்திரம் சொல்றது தர்ம பிரஜார்த்தம் விணீமகே. பிரஜைகளை குழந்தைகளை உற்பத்தி பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கிறோம் வாஸ்தவம். அதை விட முக்கியம், தர்ம காரியத்தை செய்வதற்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம். தர்மத்தையும் செய்ய வேண்டும், குழந்தைகளை பெற வேண்டும், இல்லற சுகமும் தேவை, தர்ம சுகமும் தேவை. 2 ஆத்மாக்களும் சேர்ந்து பிரம்மத்தை தேட போகிறார்கள். வெறும் ஆண் பெண் உடல் சுகம் நினைக்காமல் பிரம்மத்தை தேடுறதுக்காக ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கும். தனியா தேடுறதை விட ஒன்னா தேடி கூட்டா தேடினோன்னா இன்னும் ரசிக்கும். தேடுற போதே அவரை பத்தி பேசின்னு தேடலாம் இல்லையா? அதனால தான் கல்யாணமே பண்ணி கொள்ளுகிறோம். ஒருவனுக்கு ஒருத்தியாய் ஒருத்திக்கு ஒருவனாய் அந்த காம சுகத்தில் ஈடுபட்டு அந்த இல்லற இன்பத்தோட நல்லறமாகிற தர்மத்தையும் செய்து அந்த தர்மத்துக்கே பிரபுவாக இருக்கும். ஆச்சார பிரபவோ தர்மஹ தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா. தர்மத்துக்கெல்லாம் அச்சுதன் பிரபு. இருவருமாய் தம்பதிகளா அவனை தேட வேண்டும். இப்படி இருந்தா தான் வாழ்க்கையை ரசிக்குமே தவிர எந்தெந்த விதத்துல காமத்தில் ஈடுபடலான்னு பார்த்தால் அப்பேற்பட்ட ஆழ்வார்கள் அதை கண்டு பயந்து பாடியிருக்கா. குலசேகர ஆழ்வார் பயந்து பாடுறார், அதே திருமங்கி ஆழ்வார் பயந்து பாடுறார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நமக்கு ஒன்று தோணும், ஆழ்வார்களே இவ்வளவு தானா, நம்மளும் அந்த மாதிரி கேட்டுட்டு திரும்பி வந்துக்கலாம் சுவாமி. ஏன்னா ஆழ்வார்களே இவ்வளவு பயப்பட்டிருக்காள் என்னால் ஆழ்வார்கள் ஒரு குற்றமும் இல்லாதவர்கள். பெரியோர்களுடைய கதையில் சில தோஷங்கள் இருக்கிறா போலே தோற்றம் அளிக்கும், உண்மையில் அது குற்றமாகாது. அப்படிப்பட்டவர்களே இது எவ்வளவு பாடுபடுத்துறது பார். அப்ப நீ எம்மாத்திரம், நீ எந்த பாடுன்னு புரிஞ்சுக்கோ என்று நம்மை புரிய வைப்பதற்காக பெருமான் அவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறான். அவர்களுக்கு ஒரு பாவமும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை. விப்பரநாராயணர்னு தொண்டரடிப்புடி ஆழ்வாருக்கு இயற்பெயர். அவர் திருவரங்கத்துக்கு அருகிலேயே அழகான தோட்டம் அமைத்து பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். பக்கத்துல உறையூர்ங்கிறதுல இருந்த தேவதேவி என்ன ஒரு பெண். அந்த பெண் தன்னுடைய தமக்கையோட தன்னுடைய அக்காவோட அந்த பக்கமா போயிருந்தா. அங்க ஒதுங்கி நின்னால் இவரோ தாடி மீசையெல்லாம் வச்சுட்டு முனிவரை போல கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த பெண்ணை திரும்பியே பார்க்கல. அவ பேரழகியா, யாரா இருந்தாலும் அவளை திரும்பி பார்க்காது இருக்க மாட்டார்களாம். அவளுக்கு ஒரு மான பிரச்சனையா போச்சு. இந்த ஆண் தன்னை திரும்பி பார்க்கலையேன்னுட்டு அக்காள்கிட்ட அப்படின்னு சொல்லி அவன் பைத்தியமா இருக்கும் போல் இருக்கு, என் அழக திரும்பி பார்க்கலையேன்னு பேசிக்கொண்டாள். அக்காள் கூறினாள், அவர் ரங்கநாதனுடைய அழகில் ஈடுபட்டவர், உனக்கு திரும்ப வசப்பட மாட்டார். அப்ப இவ சபதம் போட்டாள், நான் என் அழகை காட்டி அவரை மயக்கி என்னிடத்தில் கட்டி கொள்ளுகிறேன் பார். சபதமிட்டு மாத்திண்டா ஒரு பக்தையா போனா அவரோடையே இருந்து பூத்தொடுக்கிற கைங்கரியத்தில் ஈடுபட்டாள். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவளிடத்தில் அவள் மயங்கினார். கடைசியில் ரொம்ப நாள் இவளோடைய கிடந்தார். அவள் தம் வீட்டுக்கு அவரை கூட்டின்னு போயிட்டா. இவருக்கும் வயசாக அவரை தள்ளி விட்டுட்டா. உன் சொத்தெல்லாத்தையும் கொடுன்னு வாங்கினுட்டா. அதுக்கப்புறம் இவள் கூட்டி கொள்ளவே இல்லை, சேர்த்து கொள்ளவே இல்லை. இவர் ஆனால் அவள் வீட்டு வாசத்திண்ணையிலேயே கிடைக்கிறார். கடந்து பார்த்தா காசு இல்லையே, ஆனால் நீ உள்ள வரக்கூடாதுன்னு அவள் தடுத்தாள். அந்த பக்கமாக ஸ்ரீரங்கநாதனும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் போயிட்டு இருந்தா. என்ன பக்தனை இந்த பாடுபடுத்தணுமா, இவர் தானே நாளைக்கு பாட்டே பாட போறார் என்று ஸ்ரீரங்கநாச்சியார் சொல்ல, சரி செய்கிறோம்னுட்டு பெருமாளே ஒரு பிள்ளை வடிவத்தை எடுத்துட்டு
தன்னுடைய தங்கவட்டில் கிண்ணி எடுத்து போய் அந்த பெண்ணிடத்தில் கொடுத்துட்டு தேவதேவியினிடத்தில் கொடுத்து விப்பரநாராயணர் கொடுத்து அனுப்பிச்சார். இனிமேலாவது உள்ளே சேர்த்துக்கொள் என்று கூற அவளும் சரின்னு இசைந்தாள். உள்ள இவர் போனார். மறுபடியும் சுகத்தில் ஈடுபட்டார். ஆனால் மறுநாள் கோவிலே பெருமாளுடைய 5 தங்க வட்டில் ஒரு வட்டில காணும். அரசனுக்கு புகார் போயித்து. அரசன் வந்தான், விசாரணை பண்ணினான். ஆரோ ஒருத்தனை இழுத்து பிடிச்சு அடித்து விசாரணை பண்ணிட்டு இருக்கான். தேவதேவிக்கினுடைய தோழி ஒருத்தி அந்த பக்கமாக போயிட்டு இருந்தவள் யார் உதப்பட்டு இருக்கானோ அவன் அதை எடுக்கவே இல்லை. ஆனால் யார் உதப்பட்டு இருக்கானோ அவன் இவளுக்கு ரொம்ப வேண்டியவன். என்னது, நம்முடைய தலைவினுடைய தலைமாட்டுக்கு பக்கத்தில் இந்த தங்கவட்டில் பார்த்தோம். இவளானா ஆரோர் சேவகனை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கா. இவ உண்மையை சொன்னாள். போய் அரசன் தேவதேவி அழைச்சின்னு வர சொன்னார். எங்கேருந்து உனக்கு வந்தது, கோவிலில் திருடினியான்னு கேட்டார். அவள் சொன்னாள், நான் ஏன் திருட வேண்டும், விப்பரநாராயணர் கொண்டு வந்து கொடுத்தார், என்னிடத்தில் இருக்கிற காதலால் அவர் கொடுத்தார். சரி, அரசன் அவரை கூட்டு கேட்டா, எனக்கு ஒரு பிள்ளையும் தெரியாது, நான் தங்கவட்டில் ஒத்தரிடத்துல கொடுத்து அனுப்பலே, இது என்ன மாயமோ தெரியாது என்று அவர் கூறிவிட்டார். வட்டில் திரும்பி வாங்கினான் அரசன். தேவதேவியை விடுதலை பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டான். விப்பரநாராயணனை தூக்கி சிறையில போட்டான். அன்று இரவு தான் அரசனுக்கு பெருமான் சொப்னம் சாதித்து இவர் ஆர்னு சொல்லி கொடுக்க அனைத்தையும் துறந்தார். போரும் இந்த காமத்துக்கு நான் வசப்பட்டது, எப்படியோ யார் மடியிலோ நான் இருக்கிறச்சே என்னை திருத்தி தன் திருவடிகளுக்கு ஆட்படுத்திக்கணுங்கிறதுக்காக பெருமான் முயற்சி எடுத்திருக்கிறானே. இவர்கள் எல்லாருமே நான் எப்படி கடணுங்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறான். ஆனால் நான் கெட்ட வழியில் போயிட்டு இருந்தாலும் என்னை திருத்துவதற்கு பெருமான் முயற்சி எடுக்கிறான். அவன் தாளடியில் கிடைக்காமல் நான் ஏன் யாருடைய காடலையோ கிடைக்கணும்? உண்மை சட்டுன்னு புரிஞ்சு போச்சு. மொத்தத்தையும் துறந்தார். வேதநூல் பிராயம் 100 மனுஷரதாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னை 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகம் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அருளானே பாயு நீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே. பெருமானுடைய திருமேனியை சேவித்து அந்த அழகல ஈடுபட்டவனுக்குத்தான் உலக காமம் தொலையும். ஆக எல்லாருக்கும் எப்படி குலசேகரராக இருக்கட்டும், திருமங்கியாழ்வாராக இருக்கட்டும், தொண்டரடிப்புடி ஆழ்வாராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் கடைசியில் சொன்னது என்ன? இந்த காம சுகத்திலேருந்து நாம் மீண்டு வரணும்னால் பகவத் சுகம், பகவானுடைய திருமேனியில் ஈடுபடுவது தான் ஒரே வழக்கம். அது ஒன்று தான் வழி. அதே விஷயத்தை தான் புரூரவசு பின்பற்றினான். பகவன், உன் திருமேனியை தவிர என் சந்தேகங்களை எது போக்கும், என் ஆசைகளை எது தொலைக்கும் என்னும் பும்ச்சல்யாபகிருதம் சித்தம் கோன்மன்யோ மோச்சித்தும் பிரபு ஆத்மாராமேஸ்வரம் இருத்தே பகவந்தம் அதோக்ஷஜம். உன்னை தவிர இந்த காமசுகத்தை போக்கி கொடுக்க ஆள் கிடையாது. நான் ஏன் இந்த பெண்ணை குறை சொல்ல வேண்டும்? ஊர்வசியினிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. அவள் எனக்கு நல்லதே செய்திருக்கிறாள். இவளிடத்துல ஏற்பட்ட வெறுப்புனால தானே இப்ப பெருமானிடத்துல எனக்கு ஆசை வந்திருக்கு என்று புரிஞ்சுண்டு உடலுக்கு இருக்கிற தோஷங்களை சொல்றார். குவாயம் மலீய சகா காயோ தௌர்கந்தியாத்மகோ சுசிகி குணாக சௌமனஸ்யாத்யாக அத்தியாசோ வித்யா கிருதா. இந்த உடல் எலும்பு மாம்சம் மஜ்ஜை சதை ரத்தம், இது இத்தனை வேர்வை, இது இத்தனாலையும் கூடியிருக்கு. ஒரு நாள் இது நல்லது பண்ண போறதில்லை. ஒரு பெண்ணை பார்த்து அவர் உடலில் கழுத்து சங்கு கழுத்தா இருக்கே, நெத்தி அகன்று இருக்கிறதே, கன்னம் கதுப்பு போல இருக்கிறதே, இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதேன்னு பார்த்தால் இந்த ஓரோரு அங்கத்திலும் வியாதி பிடித்து ஆட்டும் போது புண் வந்துடுத்துன்னா அப்ப நாமே பயந்து ஓட மாட்டோமா? சரீரத்தை மட்டும் பார்க்கிறோமே, இதில் இருக்கிற உள்ள இருக்கக்கூடிய அழுக்கு மலம் மூத்திரம் ஆபாசம் கண்ணுக்கு படாதா? அது கண்ணுக்கு படாமல் இந்த உடலே பேரழகு வாய்ந்தது நினைத்து அதுக்கு களிம்பு பூசி பளபளான்னு வச்சுனுட்டா அது போதும் நினைக்க பார்த்தால் அப்ப புழுவுக்கும் மற்ற ஜந்துக்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்காது. காமத்திலே ஈடுபடாமல் ஆண் ஆணாக இருக்கட்டும், பெண் பெண்ணாக இருக்கட்டும், ஆத்மாவை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று புரிஞ்சுனுட்டார். இனிமே தாழ்ந்தவர்களோட கூடுவதில்லை. ஏவம் பிரகாயன்றுபதேவதேவக ச ஊர்வசி லோகமதோ விகாய. ஊர்வசியின் பின்னால் போறதை தவிர்த்தார். பெருமான் திருவடிகளை பற்றினார். உபாரம ஞான விதூத மோகா. தன்னுடைய ஞானத்தால் மோகம் மயக்கத்தை எல்லாம் தவிர்த்து சத் சங்கத்தில் சேர்ந்து பெருமான் திருவடிகளையே அடைந்தார். சத் சங்கத்தில் இருக்கிற சத்துக்கள்லாம் மச்சித்தாக பிரசாந்தாக சமதர்சினாக. எப்போதும் பெருமானை பற்றி பேசுவார்கள், அவன் கதை கூறுவார்கள். அப்ப என்ன தெரியுமா நமக்கு கிடைக்கும்? சாதுக்களோட சேர்ந்தோம்னா பகவானுடைய கதையை பேசின்றிருப்பா, கதை காதல விழும். கதை காதல விழ விழ பக்தி வளர்ந்துடும். பக்தி வர வர ஆனந்தம் வந்துடும். ஆனந்தம் வந்துடுத்துன்னா சம்சார பயமே ஓடியே போயிடும்.
தேவதா பாந்தவா சந்தா சந்த ஆத்மாகமேவச்ச. ஆகையால் உத்தவா ஒன்று புரிஞ்சுக்கும், சத்துக்களோடு இருக்கணும். சத்துக்கள் தான் உற்றார்கள், அவர்கள் தான் உறவினர்கள், அவர்கள் தான் ஆச்சாரியர்கள், அவர்கள் தான் தேவதைகள், அவர்கள் தான் நான். அவர்களோடு இருந்தா என் கதை காதல விழும். என் கதையை கேட்டியானா பக்தி பிறக்கும். பக்தி பிறந்தால் ஆனந்தம் வரும். ஆனந்தம் வந்தாலே சம்சார பயமே தொலைஞ்சு போயிடும். ஆக காம சுகத்துக்கு ஈடுபடாமல் உயர்ந்த பகவத் சுகத்தில் ஈடுபட்டிருக்கணுங்கிறதை இப்ப பார்த்தோம். இதுக்கு அடுத்த அத்தியாயம் 27 ஆச்சரியமா பெருமானை ஆராதிக்க வேண்டிய முறை கூறுகிறார். எல்லாரும் காகிதத்தோடும் பேனாவோடும் காத்திருங்கள்.